அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இப்போது எம்பியாக இருக்கார். என்னுடைய தயவில் தான் அவர் எம்பியாக இருக்கார். நான் மேலிடத்தில் சொல்லி ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தான் ஸ்டாலின் அவர்கள் அவர் எம்பியாக தேர்ந்தெடுத்திருக்காரு. இல்லைனா அவர் எம்பியாக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த எம்பி ஆனதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள் நான் இந்த பதிவில் சொல்லிக்கிறேன். அதே சமயம் அவர் தொடர்ந்து சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாரு. என்கிட்ட நான் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தேன், இனிமேல் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசுகிறவங்கள இனிமேல் நம்ம சட்டப்பூர்வமாக நம்ம போராடுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இந்த சட்டம், இந்த ஆட்சி எல்லாமே இங்கே கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறவங்களுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இங்கே நீதிமன்றத்துலையோ இல்லை நம்ம வழக்கு போட்டாலோ எது போட்டாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது. அப்போ நம்ம மற்ற மாநிலத்தில் எப்படி புல்டோசர் அரசியல் பண்ணுறோமோ, நான் எப்படி அறிமுகப்படுத்தி மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு புல்டோசர் அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தனோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் புல்டோசர் அரசியலை நம்ம பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு 2026 வந்த உடனே புல்டோசர் அரசியலை நம்ம கையில் எடுப்போம். இங்கே எவன் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாலும் சட்டப்படி அவன் இப்போது உதாரணத்துக்கு கமலஹாசனை வச்சுப்போமே. என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் இனிமேல் சனாதன தர்மத்தை பற்றி தவறாக பேசான்னு வச்சிங்க. இப்போ 2026 நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் தமிழ்நாட்டில். அப்படி பேசினார்லாம் ஏற்கனவே அவருடைய வீடு மாநகராட்சியினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு விதிகளுக்கு எதிராக முறைகேடாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு. அந்த பில்டிங்கை புல்டோஸ் அடித்து இடிப்பேன். செந்தில்குமாருடைய மேற்பார்வையில் இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதை இடித்து தள்ளுவேன். கமலஹாசன் அவர்கள் நீங்கள் எங்கே வேணால் போய் நீங்கள் கெஞ்சலாம். நீங்கள் அப்போ மோடிக்கிட்ட போயிட்டு மோடிஜி இந்த மாதிரி செந்தில்குமார் உங்கள் பிஜேபி கிங் மேக்கரு, ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசரு, இந்த மாதிரி கவர்மெண்ட்டை வச்சு இடிக்க வைக்கிறார் பில்டிங் அப்படின்னாக்கா, செந்தில்குமார் எதிர்த்துலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. செந்தில்குமார் எங்கள் கட்சியோடைய முக்கியமான ஒரு பில்லர். அவர் இல்லைனாக்கா இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் போயிடாது, போயிடும். அப்படியே இந்த நான் வெற்றி பெற்றது 2019 இருக்கட்டும், நான் 2014 நான் வெற்றி பெற்று வந்திருப்பேன். ஆனால் 2019 இருக்கட்டும், அப்புறம் 24 காலகட்டங்களில் எல்லா விஷயங்கள்லையும் செந்தில்குமாரோடைய ஒப்பீனியன் கேட்டு தான் நான் செயல்படுவேன். செந்தில்குமாரெல்லாம் எங்கள் கட்சி செயல்படாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உலக அளவில் என்னை தலைவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என் கட்சி வளர்ந்துருக்குன்னா செந்தில்குமாரோடைய பங்கு மிக பெரியது. அதனால் அவர் எதிர்த்துலாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் செந்தில்குமார்கிட்டே நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க, என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட பேசி முடிச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் சந்திக்கும் போது சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி 2026 நான் புல்டோசர் அரசியல் பண்ணேன்னா, அப்பவும் கமல் சார் போனீங்கன்னா அப்பவும் மோடி அவர்கள் இருந்தால், நான் ஏன் இருந்தால்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, ஏன்னா மோடி அவரோட பதவிக்காலம் முடியுது, அவருக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இப்போ அவர் பிரைம் மினிஸ்டராக தொடரணுமா வேணாமா அப்படின்றது இப்போ என் கையில் தான் இருக்குது சாய்ஸ். நான் சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான், நான் கொடுக்குற வியூகத்தின் அடிப்படையில் தான் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்வார், இல்லைன்னா அவர் தூக்கி வீசப்படுவார். அந்த இடத்துல இப்போ நான் செந்தில்குமார்னா இருக்கேன். நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் கெஞ்சுறதோ, பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் போடுங்க ஜி அப்படின்னு கேட்குறதுலையோ யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கடவுளோட புள்ள. கடவுள் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் நம்ம தேசத்துக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் நான் ஒவ்வொரு முறையும் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் என்னை கேள்வி கேட்கறதுல இங்கே யாரும் பிறந்து வரல, இனிமேல் பிறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கடவுள் எனக்கு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த தர்மத்தின்படி தான் நான் வேலை செய்கிறேன். நான் யாருக்கும் கெடுதல்லாம் பண்ணலை. மரியாதைக்குரிய கௌதமி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஏமாற்றப்பட்டாங்க எங்கள் கட்சியிலே ஒரு முக்கிய நபரால். அதற்கு நான் கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேன்றதுக்காக எப்படி அவங்க பாதிக்கப்பட்டு மனவேதனைப்பட்டாங்களோ, அந்த இழப்பீடு அவங்களுக்கு கொடுக்காம அந்த சொத்து 25 கோடி ஏமாற்றிட்டாங்களோ, அதை விட அவங்கள யார் அவங்களுக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி அந்த கட்சியில் கௌதமி மேடம் சேர வச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதிமுக திமுக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் கௌதமி மேடமுக்கு எதிராக ஒருத்தன் பிரச்சனை பண்ணால அவனோட பில்டிங்கை இடித்து தள்ளினாங்க. அது மாநகராட்சியிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. அவர் கோர்ட்டுக்கு போனாலும் ஆதாரம் இல்லை.
சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்காது, எதுவுமே கிடைக்கல. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பல கோடி ரூபாய், பல மடங்கு இவங்களை விட பல மடங்கு 100 கோடி 150 கோடி ஏதோ இந்த பங்களா சொல்கிறாங்க. அந்த பங்களாவே இப்போ தரமட்டம் ஆயிடுச்சு. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த கமலஹாசன் அவர்களுக்கு 2026 நான் பண்ண வேண்டிய நிலையை கொண்டு வந்து விட்டுறாதீங்க. நான் நியாயமாக உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். அதை கனிவோட பரிசீலனை பண்ணி நியாயமான முடிவெடுங்க. நான் பொய் சொல்லலன்னு உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் கமல் சாருக்கு நல்லா தெரியும்ல. அப்போது இந்த சுயமரியாதை பற்றி பேசுகிற நீங்கள் ஒழுங்காக அது மாதிரி நடந்துக்கங்க. உங்கள் செயலில் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு கமல் சார் நியாயமாக நடந்துக்கங்க. இல்லைனா 2026 பிஜேபி தான் ஆட்சிக்கு வருவோம். அது திமுகவோட வருமா, அதிமுகவோட வருவோமா, இல்லை வேறு ஏதாவது ரூபத்தில் நாங்கள் வருவோமா, அதெல்லாம் நான் முடிவு பண்ணுவேன். கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதன் அடிப்படையில் நான் முடிவு பண்ணி அப்படி ஒரு வியூகத்தை அமைச்சு தான் நான் வருவேன். ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும்னு நினச்சேன், சிஎம் ஆக்கி உட்கார வச்சுருக்கேன். எடப்பாடி தோக்கடிக்கணும்னு நினச்சேன், அவர் என்னை மதிக்காதனால அவர் மூலையில் உட்கார வச்சுட்டேன். அண்ணாமலை அவர்களை அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் என் பேச்சு கேட்காதனால அவர் என்கிட்ட சவால் விட்டார். வேணும்னா டெல்லியில் போய் என்னை மாற்றிக்கங்க, என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னாரு. அவரை மாற்றி காமிச்சேன். அதனால் யாரை வேணாலும் நான் மாற்றுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் மோடிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ட்ரம்ப்புக்கிட்டே போனாலும் சரி, ட்ரம்ப்பே நான் சொல்லதாண்டா கேட்பான். அது நிறைய பேர் புரியாது. நான் உலக அரசியல் பண்ணுறவன், நான் உள்ளூர் அரசியல் பண்ணுறவன் இல்லை. ஒபாமாவுக்கு நான் என்ன எழுதி கொடுத்தனோ, ஒபாமா இருக்கும்போது சினிமா துறையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும், என்ன டேக்ஸ் போடணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தணும். அதைத்தான் இன்றைக்கி ட்ரம்ப் பண்ணுறாரு. ட்ரம்ப் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணல. இந்த செந்தில்குமார் உலக அரசியல் பண்ணுறவன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன் சண்டை வந்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன். நிறைய பேருக்கு புரியாது. செந்தில்குமார் ஏதோ ஒரு யூடியூபரு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. நான் எல்லா நன்மையும் செய்வேன். என்னை மதிக்காத போது அவங்கள தூக்கி ஓரமாக போடுறதுக்கு சட்டப்படி அந்த அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ செய்வேன். கமலஹாசன் அவர்கள் திரைப்படம் தக் லைஃப் காலி பண்ணது நான் தான், இந்தியன் 2 காலி பண்ணது நான் தான், இந்தியன் 3 வராமல் இருக்கிறது காரணமும் நான் தான், அடுத்தது எந்த ப்ராஜெக்டும் வராமல் நிறுத்த போகிறதும் நான் தான். கமலஹாசன் அவர்கள் அவருடைய தவறை உணர்ந்து, செந்தில் இந்த மாதிரி நான் வருத்தப்படுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், வருத்தப்படுறேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு உரிய நான் ஒரு மரியாதையை கொடுத்துட்றேன் அப்படின்னு எனக்கு மரியாதையை தான் நான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட பெரிய அளவில் பணம் கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்றதெல்லாம் இல்லை. ஒரு சட்டப்பூர்வம் உங்கள்கிட்ட என்ன அப்படி எழுதணுமோ அந்த ஃபார்மாலிட்டி எழுதியிருக்கேன். நீங்கள் கிட்ட செஞ்சதுக்கே என்னை கூப்பிட்டு நேரில் கூப்பிட்டு சாரி செந்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிங்கன்னா, சாரின்னு கூட பெரிய வார்த்தை, நான் அதை கூட நான் உங்களை எதிர்பார்க்கல, வருத்தம் தெரிவிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். திரும்ப திரும்ப என்னை ஹர்ட் பண்ணிவிட்டு என்னை கண்டுக்காமல் பண்ணுறது, என்னோடய சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணாலோ, அதே மாதிரி சனாதன தர்மத்துக்கு எதிராக நீங்கள் கமலஹாசன் அவர்கள் செயல்பட்டாலோ நான் சும்மா விடவே மாட்டேன். சும்மா சொல்கிறது செந்தில்குமாரில், நான் எதை செய்யணுன்னாலும் முன்னாடியே சொல்லிவிடுவேன். ஏன்னா முதுகில் குத்திட்டாரு, மறைஞ்சிருந்து ஸ்ரீராமர் அம்படிச்சார், நான் அப்படிலாம் அடிக்க மாட்டேன். முதல்ல நாங்கள் சொல்லிவிடுவோம், சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு காட்டுவோம், முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருவோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையோட கமலஹாசன் போன்றவர்கள், இது கமல் சாருக்கு மட்டும் இல்லை, சனாதன தர்மத்துக்கு எதிராக எவெல்லாம் இந்த வேலையை பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் புல்டோசர் அரசியல் தான் தமிழ்நாட்டில். அதை மறந்துடாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இப்போவே திருந்திருங்க. ஆமாம், கடவுள் இருக்கார், நாங்கள் கடவுளோட பிள்ளைங்க, கடவுள் பொதுவானவர், இனிமேல் நாங்கள் மதமாற்றம் பண்ண மாட்டோம், இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறோம், இனிமேல் கடவுளை இழிவாக பேச மாட்டோம் அப்படின்ற ஒழுங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க. இல்லைன்னா இதே ஸ்டாலினை வச்சே உங்களுடைய பில்டிங்கை இடிக்க வைப்பேன். நீங்கள் ஸ்டாலின் தானே உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, மோடி தானே பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட போனால் கூட ட்ரம்ப்பே சொல்லுவார் செந்தில்குமாருக்கு எதிரான எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா செந்தில்குமாருடைய சேவை எங்களுக்கு தேவைன்னுவாங்க.